Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கணிதம் மஞ்சரி டெக்ஸ்ட் புக்ல சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.3 பார்க்க போறோம். When a single six-sided die is rolled, what is the total number of possible outcomes in the sample space அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 6 சைடு இருக்க ஒரு டைஸை நம்ம ரோல் பண்ணா இதுல என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும் 1 2 3 4 5 மொத்தம் இதுல 6 ஃபேஸ் இருக்கு. இதுல வந்து 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் போட்டிருப்பாங்க டைஸ்ல. ஸோ இதுல கிடைக்கிற நம்பர்ஸ் தான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது என்னென்ன நம்பர்லாம் விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றது 1 2 3 4 5 and 6 இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ரைட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் நம்பர் கவுண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் மொத்தம் 6 இருக்கு. 6 இது நீங்க இப்படியும் எழுதலாம், இல்ல நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் சாம்பிள் ஸ்பேஸ் n ஆஃப் s அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ 6ன்றது தான் உங்க கரெக்ட் ஆன்சர். Question number 2. For the following experiment, write down the sample space S. First one, rolling a die and tossing a coin together அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஒரு டைஸையும் த்ரோ பண்றாங்க, அதே டைம்ல ஒரு காயினையும் டாஸ் பண்றாங்க. காயின்ல ஒரு பக்கம் ஹெட் இருக்கும், இன்னொரு பக்கம் டெயில் இருக்கும். டைஸ்ல 1 2 3 4 5 6ன்னு 6 நம்பர்ஸும் இருக்கும். ரெண்டுமே சேம் டைம்ல டுகெதரா வரும்போது சாம்பிள் ஸ்பேஸ்ல என்னென்ன வரும்? எஸ் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஸ்பேஸ் தான் எஸ்ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுமே த்ரோ பண்ணியாச்சு. இப்போ டைஸ்ல 1 விழுது, இங்க ஹெட் கூட விழுந்திருக்கலாம்ல. அப்போ 1, H விழ சான்ஸ் இருக்கு. இல்ல இதுல 1 விழுந்தும் போது அங்க டெயில் கூட விழுந்திருக்கலாம். ஸோ இங்க 1ம் இங்க ஹெட்டும், இங்க 1ம் இங்க டெயிலும் அப்படி போடணும். இப்போ இங்க 2 விழும்போது அங்க ஹெட் விழுந்திருக்கலாம், இல்லைன்னா 2 விழும்போது அங்க டெயில் விழுந்திருக்கலாம். இந்த மாதிரி 6 நம்பர்ஸ்க்கும் எழுதணும். இங்க 3 விழுந்துட்டு அங்க ஹெட்டு, இங்க 3 விழுந்துட்டு அங்க டெயில், இங்க 4 விழுந்துட்டு ஹெட்டு, அங்க 4 விழுந்துட்டு டெயில், இங்க 5 விழுந்ததுக்கு அப்புறம் அங்க ஹெட் விழுந்திருக்கலாம், இங்க 5ம் அங்க டெயிலும் சேமா விழுந்திருக்கலாம், இல்ல 6ம் ஹெட்டும் இல்லைன்னா 6ம் டெயிலும் விழுந்திருக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதான் கேட்டிருக்காங்க. ரைட் டவுன் த சாம்பிள் ஸ்பேஸ் தான் கேட்டிருக்காங்க, எழுதியாச்சு. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா இதுல மொத்தம் 12 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ n ஆஃப் s வந்து 12 தான். செகண்ட் பார்ட்ல சூஸ் அ ரேண்டம் இன்டீஜர் பிட்வீன் -5 and +5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிட்வீன் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ்வலா பிட்வீன் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரும் இன்க்ளூடட் இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து மீன் பண்ணுவோம். பிட்வீன் -5 and +5 இதோட சாம்பிள் ஸ்பேஸ்ல இது வந்து ஒரு சில டெக்ஸ்ட் புக்ல இந்த பிட்வீன் வரும்போது இன்க்ளூசிவ் அப்படின்னும் வருது, எக்ஸ்க்ளூசிவ்னு வருது. இங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல அவங்க. ஸோ வந்து கேஸ் 1 கேஸ் 2 நம்ம ரெண்டுமே எழுதிடலாம். ஸோ பிட்வீன் -5 and +5 பேசிக்காவே பிட்வீன் அப்படின்னா அது ரெண்டு என் பாயிண்ட்ஸும் கிடையாது. இப்போ நார்மலாக நம்பர் லைன்ல -5ல இருந்து +5 வரைக்கும் பிட்வீன்ல இருக்க இன்டிஜர்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும்னா என்னெல்லாம் எழுதுவோம்? -4 -3 -2 -1 0 1 2 3 and 4. ஸோ இதுதான் பேசிக்கா பிட்வீன் நம்ம எழுதுறது. n ஆஃப் s. ஸோ இது எத்தனை எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நியூவா இதுல இன்னொரு கேஸ் எழுதிக்கலாம், கேஸ் 2. ஸோ போத் என் பாயிண்ட்ஸ் இன்க்ளூசிவ், இன்க்ளூசிவா இருந்ததுன்னா இது ஆக்சுவலா மென்ஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு. போத் இன்க்ளூசிவ் அப்படின்னா நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ்ல -5ல இருந்து +5 வரைக்கும் வரணும். -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5. ஸோ இப்படி போத் என் பாயிண்ட்ஸ் ஆர் இன்க்ளூசிவ்னு எடுக்க முடியும். ஸோ n ஆஃப் s அப்படின்றது இதை கவுண்ட் பண்ணி பார்த்தா 11 எலிமெண்ட்ஸ் வருது. ஏன்னா ஒரு சில ஆத்தரோட டெக்ஸ்ட் புக்ல அந்த பிட்வீன் வரும்போது அந்த ரெண்டு நம்பருமே இன்க்ளூட் பண்ணியும் இருக்கு. ஆனால் பேசிக்கா பிட்வீன் அப்படின்னு சொன்னா நம்ம இன்க்ளூட் பண்ணாம தான் போடுவோம். உங்க ஸ்கூல்ல எந்த ரெஃபர் பண்றாங்களோ நீங்க அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் தேர்ட் ஒன், a box containing 5 green and 7 red ball. One ball is drawn at random அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேக் இருக்கு, பேக்ல வந்து 5 கிரீன் கலர் பாலும் 7 ரெட் கலர் பாலும் இருக்கு. இப்போ இந்த எல்லா பால்ஸும் ஐடென்டிக்கல், எல்லா பாலும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியும் இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். ஸோ ரெண்டு கேஸுமே எழுதணும் நம்ம இங்கேயுமே. இப்போ கேஸ் 1, இஃப் பால்ஸ் ஆர் ஐடென்டிக்கல்னா பார்க்க ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பால்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். ஸோ ஐடென்டிக்கல் பால்ஸ் அப்படின்னா நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஒன்று ரெட் கலர் பால் வரணும், அப்படி இல்லைன்னா கிரீன் கலர் பால் வரணும். அவ்வளோதான், ரெண்டே சாய்ஸ் தான். எல்லா பாலும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்போ எந்த கிரீன் வந்தாலும் ஒன்று தான், எந்த ரெட் வந்தாலும் ஒன்று தான் இல்லை. அதனால ரெட் கிரீன் எழுதுனா போதும். ஸோ கேஸ் 2 வந்து இஃப் தே ஆர் நாட் ஐடென்டிக்கல், இஃப் பால்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி இல்லைன்னா, ஒன்று சின்னதோ ஒன்று பெருசாக இருக்கு அப்படி வச்சுக்கோங்களேன்.
இஃப் பால்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி இல்ல அப்படின்னா எப்படி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும்? அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் வந்து கிரீன் கலர்ல 5 பால் இருக்கா, அப்ப கிரீன் 1, கிரீன் 2, கிரீன் 3, இந்த மாதிரி பால்ஸுக்கு நேம்ஸ் எடுத்துக்கணும். கிரீன் 4, கிரீன் 5. இந்த மாதிரி ரெட்ல வந்து 7 பால்ஸ் இருக்கு. 7 ரெட் பால்ஸும் ரெட் பால் 1, ரெட் பால் 2, ரெட் 3, ரெட் 4, ரெட் 5, ரெட் 6 அண்ட் ரெட் 7 இந்த மாதிரி எழுதணும். ஸோ இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் தனித்தனியாக நேம் பண்ணி நம்மளால சாம்பிள் ஸ்பேஸ் எழுத முடியும். இப்படி எழுதும்போது வெறும் ஐடென்டிக்கல் பால்ஸ்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 2 தான். இப்படி எழுதும்போது 7 + 5 நமக்கு 12 கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேர்ட் ஒன். In a village fair, there are 3 popular snacks available: samosa, pakora and bhaji. For drinks, villagers can choose either chai or a lassi. List the sample space for all the possible snack and drink combination a person could choose at the fair அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 ஸ்நாக்ஸும் 2 ட்ரிங்க்ஸும் இருக்குது. எப்படிலாம் அவங்க மேட்ச் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்போ சமோசாவும் சாயும் வாங்கலாம், இல்லை சமோசாவும் லஸ்ஸியும் வாங்கலாம், இல்லை பக்கோராவும் சாயும், இல்லை பக்கோரா லஸ்ஸி வாங்கலாம், இல்லை பஜ்ஜியும் சாயும் வாங்கலாம், இல்லை பஜ்ஜியும் லஸ்ஸியும் வாங்கலாம். இதுதான் காம்பினேஷன். இதுதான் முதல்ல அவங்க எழுத சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எழுதிக்கோங்க. ஸோ இப்படிதான் எழுதணும். நீங்கள் சமோசா சாய், சமோசா லஸ்ஸி, அது மாதிரி எல்லா ஸ்நாக்கையும் அந்த ட்ரிங்க்ஸ் கூட சேர்த்து எழுதிடணும். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இந்த சாம்பிள்ஸ் வந்து 6. அப்போ 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்க வந்து ஸ்நாக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு. செகண்டில் அவங்க கேட்டிருக்காங்க லிஸ்ட் த ஈவெண்ட் செலக்டிங் சமோசா அஸ் அ ஸ்நாக். சமோசா வந்து ஸ்நாக்காக வர்றதுக்கு எத்தனை ஈவெண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் சமோசா வர மாதிரி இந்த 2 தான் சமோசா இருக்கு. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. இப்படி எழுதிக்கலாம். லெட் இ பி த ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட் எழுதுங்கன்னு சொன்னாங்களே. லெட் இ பி த ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் சமோசா. ஸோ சமோசாவை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ ஈன்ற ஈவெண்ட்டுக்குள்ள சமோசா அண்ட் சாய் வரும், அதுக்கப்புறம் சமோசா அண்ட் லஸ்ஸி வரும். ஸோ அவ்வளோதான், 2 ஆப்ஷன். அந்த ஈவெண்ட்டில் 2 எலிமெண்ட் தான் இருக்குது. இப்போ இதில் கொஸ்டினில் வந்து ப்ராபபிலிட்டின்னு அவங்க கேட்கல. வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் ஈவெண்ட் அப்படின்னு கேட்டாங்க. வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் சமோசா அஸ் அ ஸ்நாக் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈன்ற ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் த இ ஈவெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் த சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 2 தான் இருக்குது. அவுட் ஆஃப் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 6 இருக்குது, 2/6. அப்போ 1/3 அப்படின்றது தான் அவங்களோட ப்ராபபிலிட்டி. ஸோ இப்படி தான் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.